காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து லாஸ்ட் டே இன் கோவா. இன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட்டில் கிளம்புறேன். லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. லேப்டாப் மட்டும் இன்னும் பேக் பண்ணல, ஏன்னா ஒர்க் இருக்குது. ஃப்ளைட் ஏறத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் இருக்குது. இன்றைக்கி 2 நாள் இங்கே நான் இந்த மஷ்ரூம்ஸில் டாமில் இருந்தேன். 2 நாளுமே இந்த ஒட்டுமொத்த ரூம்லேயே நான் ஒருத்தன் மட்டும்தான். ஸோ நல்ல ஃப்ரீடமாக இருந்தது. எத்தனை மணிக்கு கிளம்ப போகிறேன்னு தெரில, ஏன்னா நான் இங்கேருந்து வந்து ஒரு 2 மணிக்கு கிளம்பி அது வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு 2 மணிக்கு மேலே ஏர்போர்ட் லான்ச்சில் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் ChatGPT என்ன சொல்கிறாருன்னா, நீ 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீ வச்சுக்கிட்டா கூட 4 மணி நேரத்துக்கு 5 மணி நேரத்துக்குலாம் வந்து எவனா லான்ச்சில் அலோவ் பண்ணுவானான்னு தெரியல, முன்னாடியே செக் பண்ணிட்டு போ அப்படின்ட்டான். ஸோ என்ன பண்ணலான்னு இருக்கேன், அங்கே ஸ்டார்பக்ஸ் இருக்கான். அங்கே போய் சும்மா ஒரு காஃபி வாங்கிட்டு அங்கே ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அங்கே லான்ச்சில் போய் அங்கே ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்ற மாதிரி ஐடியா பண்ணிருக்கேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். சன்செட் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகும்போது தெரியுமான்னு தெரில, பார்ப்போம். வந்து நானும் சோலோ ட்ராவலர், பிரதரும் பார்த்தீங்கன்னா சோலோ ட்ராவலர். ஃப்ளைட்டில் வந்து மீட் பண்ணி ஃப்ளைட்டு கிளம்பி ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது. கோவா கதையிலேருந்து அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி நல்லா இருக்கு. இப்போதான் பார்த்தோம், அந்த வைப் வந்து மேட்ச் ஆயிடுச்சு. அவரும் பார்த்தீங்கன்னா கோவால தான் இருந்திருக்காரு, நானும் வந்து கோவால தான் சுற்றிட்டு இருந்திருக்கேன். அண்ட் we are thinking about our tomorrow. ஆஃபீஸ் 2 பேருக்குமே ஆஃபீஸ் இருக்கு. இவராது கோவா வந்து ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து கோவா எடுத்துட்டு கோவா வந்திருக்காங்க. அது ப்ராக்டிக்கலி வந்து அது பண்ணவே கூடாது. கோவா வந்துட்டா நான் ஆக்சுவலா வந்து 9 days வந்து இங்க இருக்கிற மாதிரி இருந்தேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா நான் எனக்கு வந்து என்ன ஆசைன்னா, இந்த ரிமோட்டா ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா சில பேர், அது கிட்டத்தட்ட 2 weeks வந்து இருந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம சும்மா ட்ரை பண்ணுவோம் ஒரு 9 daysக்கு அப்படின்றதுக்காக நான் வந்தேன். செட் ஆகல. ஸோ நாங்கள் வந்து இன்னும் ஒரு 20 minutesல இறங்கிடுவோம். பேக் டு த ரொட்டீன். நாளைக்கு ஆஃபீஸ். என்னன்னா இப்போ நம்ம ட்ரெயின் ஜேர்னி இந்த மாதிரினா கூட வந்து கொஞ்சம் வைப்பெல்லாம் செட் பண்ணிடலாம். 7:30 மணிக்கு அங்கே இருந்துட்டு 8:30 மணிக்கு வந்து சென்னையில இருக்கணுமா, அந்த வைப்பை விட்டுட்டு எனக்கு இன்னும் வந்து ஐயோ இன்னும் ஒரு அது மாதிரி சொல்லுங்க, எப்படி இருந்தது கோவா? நான் ஆக்சுவலா நிறைய தப்பு பண்ணேன் கோவால. பிளான் பண்றதுல நிறைய அன்எக்ஸ்பெக்டடா நல்லாவும் நடந்தது எனக்கு. நான் சரி இந்த ரேண்டமா இது போவாங்களே, அது நொமேட் மாதிரி சில பேர் ஒரு 2-3 weeks வந்து ஃபுல்லா அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு சுத்தம் பண்ணிட்டாங்கன்னா கோவா இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து வந்துட்டாங்க. அதுவே எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? வேற எங்கேயாவது போயிருந்தா கூட பரவாயில்ல, கோவாக்கெல்லாம் வந்துட்டு அவங்களால ஒர்க்கே பண்ண முடியாது. ஆக்சுவலா அப்படிதான். நான் எனக்கு ஒர்க் ஆக்சுவலா கம்மியா இருந்தது. நான் கிளம்பும் போது சென்னையில இருந்து ஃபிளைட்ல வந்தேன். அப்போ வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்தேன். கரெக்டா இங்க லேண்ட் ஆகும்போது எனக்கு டெட்லைன் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னடா இது அப்படின்னு ஆயிடுச்சு. ஒரு சஜஷன்னா, யாருன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துட்டு சுத்தலான்னு இருக்கீங்கன்னா
சூஸ் பண்ண டெஸ்டினேஷன் எங்க வேணாலும் போங்க, கோவாக்குலாம் வராதீங்க. நீங்க ஆக்சுவலா கோவா வந்து கைண்ட் ஆஃப் பார்ட்டி வைப் எல்லாமே இருக்கும். அதுக்கு அமைதி வேணுமா, ஆரம்பம் ஆமா இந்த மாதிரி வந்து நீங்க ஒவ்வொரு யூனிக்கான விஷயத்துக்கும் நிறைய இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு வாரம் 10 நாள்ல கோவாக்கு பத்தாது. கோவா குட்டியான ஊர் தான், ஆனா உங்களுக்கு இல்ல பாக்குறது கோவா குட்டியான ஊர்லாம் இல்லைங்க. இருந்து அங்க போனீங்க 100 தானே, 100 கிலோமீட்டர்ஸ்ல முடிச்சிருது இல்ல, அவ்வளவுதான். இல்லைங்க, நான் சோலோ டிராவல் யூஸ்வலா பண்றதுனால இன்னைக்குள்ள இதெல்லாம் முடிக்கணும்ன்றதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். ஒரு சின்ன ஐட்னரி வச்சிருப்பேன். இது இப்போ கோவா வந்திருக்கோமா, மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வச்சிருப்பேன். ஆனா நான் பண்ண தப்பு என்னன்னா, ஒன்னொன்னு வந்து 40 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அவர் வந்து என்னன்னா நார்த் கோவால இருந்து பலலம் பீச் 70 கிலோமீட்டர் அது வந்து ஐட்னரியில போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் டெஃபினெட்லி எல்லாமே வந்து போக போக தான் கத்துக்க முடியும். எப்பவுமே சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு நல்ல பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகுங்க. அந்த இடத்த வந்து 2 days நீங்க வந்து ஒரு 1 week உங்களுக்கு பிளான் இருந்தா கூட ஒரு half of the place கவர் பண்ணா கூட எனஃப். அடுத்த தடவை வாங்க, அடுத்த ஒரு 2 மாசமோ 3 மாசமோ அதுக்கு வந்துட்டு மிச்ச பிளேஸ வந்து ரிலாக்ஸா பாருங்க. அதுதான் ஒரு ப்ராப்பர் டிராவல். இன்னொன்னு, கோவா வந்து நீங்க எப்பயுமே வந்து சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க வந்து யூஸ்வலா மற்ற இடத்த விட இங்க கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு எல்லா இடமே. நீங்க வந்து ஸ்டெபிலைஸா இருந்தீங்கன்னா தாராளமா இங்க வந்து நீங்க 10 நாள் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் வந்து கோவா பீப்பிள்ஸ்க்கு வந்து சர்வைவல் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் அது மட்டும் தான். சோ லோக்கல் ஷாப்ஸ்ல கூட ஓகே, நீங்க ஊர்ல வந்து சீப்பா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அந்த ஃபுட்ஸ் இங்க கொஞ்சம் காஸ்ட்லி, ரொம்ப கிடையாது. லைக் ரொம்ப காஸ்ட்லியாவும் இருக்கு, பட் இட்ஸ் ஆவரேஜா 50 ரூபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச. அவ்வளவுதான் ரொம்ப சொல்ல வரேன். அந்த காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு, நார்மல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர். நான் ஆக்சுவலா என்ன பண்ணேன்னா, என்னெல்லாம் விசித்திரமா பார்த்தானுங்க என்ன என் ஹாஸ்டல்ல. நான் வந்து சவுத் கோவா மாதிரி என்ன பண்ணிட்டேன், காலையில கிளம்பி சாயந்தரம் வந்தேன். என் ஹாஸ்டல்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஹாஸ்டலுக்குள்ளேயே இருந்து தூங்கிட்டு உள்ளுக்குள்ள எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொட்டீனை கெடுத்துட்டாங்க. அது ஆக்சுவலி தூக்கம் இல்லை, நம்மளால டிராவல் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் 4 to 5 hours டிராவல் பண்றப்போ உங்க பாடி வந்து செம்ம ஆக்டிவா இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, உங்களோட எனர்ஜி வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க ஆக்டிவா தான் ஃபீல் பண்ணுவீங்க. அது எப்ப காட்டும்னா வந்து கண்டினியூஸா 2 days 3 days அதை பண்ணிட்டு இருக்கப்போ 4th day மட்டுமா படுக்க வச்சு. ஆமா, தூக்கம் கண்டிப்பா வேணும். அண்ட் இன்னொன்னு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு மத்த நான் போன இடம் மத்தபடி தெரியல என்னன்னு, கோவா மட்டும் எனக்கு செட் ஆகிறதுக்கு 2 days ஆச்சு. 2 days செம்ம டயர்டா இருந்தது எனக்கு. ஏன்னா டிராவலிங் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா, பயங்கர டயர்டா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 2 daysல 9 நாள் இருந்த ட்ரிப்பை 7 நாளா முடிச்சுக்கலான்னு இதை கொடுத்துருங்க. YouTube channel name. Raju Vlogs, and we are both just now we met and we made a content. என்ன என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், அவங்கள பாத்துக்கிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருந்ததே மறந்துட்டேன் நானு. ஐயோ, Raju Vlogs official. You can check it on Instagram. And you can follow both soon. You can find their also. நான் சொல்லல, ஏன்னா It's okay. கொழுகுமலையெல்லாம் சூப்பரா இருக்கும். அது தனி. கொழுகுமலையும் ஒரு 3 தடவை போயிட்டேன் வேற வேற குரூப். அதாவது நீங்க என்ன மாதிரி பார்க்க போறீங்கன்னா, ஒவ்வொரு வட்டவடா மாதிரி அமைதியாவா. இந்த பக்கம் ஆனகுளம் இருக்கும். ஆனகுளம் போயிட்டீங்க. அப்போ வந்து அந்த பக்கம் போனா தேக்கடி, குமுளி தேக்கடி. நீங்களும் முடிச்சிட்டீங்க தானே, வாகமான் வயநாடு எல்லாமே முடிச்சிட்டீங்க. அப்ப வேற வர்க்கலா அந்த பீச் சைடு போயிருக்கு. வீட்டுலயே கதவை சாத்துட்டு வேற கோழிக்கோடு, ஐ திங்க் பாலக்காடு, வேற குட்டி குட்டியா நீங்க வந்து கர்நாடகால வந்து நான் ஒரு 60% கவர் பண்ணிட்டேன், அவ்வளவுதான். இன்னும் வந்து அந்த நேத்ராவதி இன்னும் கொஞ்சம் பார்ட்ஸ் இருக்கு. ஆமா, அது இன்னும் கொஞ்சம் இருக்கு. நான் லாஸ்ட் சிக்மங்களூர் கொஞ்சம் பிளேஸ் மட்டும் இருக்கு. நான் இந்த பக்கம் கவர் பண்ணேன், அதை மட்டும் விட்டு வச்சிருக்கேன். அந்த போர்ஷன் நான் இந்த பக்கம் கவர் பண்ணேன். அந்த உடுப்பி, பெங்களூர், ஹனோவர், முருதேஸ்வர், அந்த வரைக்கும் போயிட்டு
எப்போ இல்ல இல்லடா சுரேஷ் எப்போ பார்த்ததெல்லாம் கோட்டிங் டு ஹையர் அப்பப்போ கிளம்பி கோட்டிங் டு ஹையர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல நம்ம கம்பெனிக்கு வந்தா இல்ல நான் எப்பவுமே நான் சாருக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படிதானா எப்போ யோசிச்சுதான் நான் பேசிக்கிறேன் நமக்கு தெரியல நான் பேசிக்கிறேன் தெரியாம சுத்திருக்கீங்க அவ்வளவுதான் 2 days போதும் பக்கத்துல போய் அப்படியே போயிட்டு மாமியார் சென்னைக்கே வர விட மாட்டாரு மாமியார் வீட்டுக்கா ஏய் நீ டிராவல் வந்து சவாப் பண்ணா போயிட்டு இருக்கேன் ஆக்சுவலா நான் 4 தடவை என்னமோ ஃபிளைட்ல போயிருக்கேன். மாமியார் வீட்டுக்கு இந்த அளவுக்கு சைட்ல இருந்ததே இல்ல. ஆக்சுவலி ஓகே கார் அடிக்குது. நீ மைக்க கட்டிட்டீங்களா? மைக்கில் கழிச்சல அது அப்படி இருக்குல்ல இறங்குதுல்ல ப்ரெஷர் எனக்கு கார் நீங்க நிறைய டிராவல் பண்றீங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? 2020 ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து வர்க்கலா சோலோ ட்ரிப். அப்படியே அது முடிச்சு போய் அப்படியே தேக்கடி ஒரு நாள் போனேன். அப்புறம் இதுதான் நமக்கு யாரையும் குரூப்பா சேர்த்துட்டுலாம் சுத்த முடியாது. இல்ல ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரே மைண்ட் செட்டா இருக்கிற ஒரு சில பேர் ஒருத்தர் 2 பேர் மாட்டினா கூட பரவாயில்ல. இப்ப நம்ம எங்கேயா போகும்போது 2 பேரும் எங்க அதானா இல்லைங்க நான் போல நான் இப்பதாங்க கொஞ்ச நாளாதான் கொஞ்ச மாசமா தான் சோலோ டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் என்ன ஒரு 4 ஒரு வருஷமா 5 வருஷம் கரெக்ட் நான் ஒரு வருஷமா தான் பண்றேன். ஆமா கண்டிப்பா அது யாருக்கும் சொன்னா நான் சவுத் பெருசா போவே இல்ல. சவுத்ல நான் பிளான் வச்சேன். இது ஒரு வைப் அது ஒரு வைப் டைம் கிடைக்கல எனக்கு. சவுத்ல வந்து தூத்சாகர் போனேன். அதாவது இவர் எப்படி நார்த்ல இருந்துட்டு ஒரு நாள் சவுத்து போயிட்டு ஒரு இடத்த பார்த்துட்டு மறுபடியும் நார்த்ல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பெருசா கோவா 7 நாளா 7 நாள் நாங்க 4 சாட்டர்டே வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் சாட்டர்டே நான் வந்து இங்க வெட்னஸ்டே வந்தேன். வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 7 days ஆயிடுச்சு இங்க வந்து. கோவா வைப் பண்ணி அந்த டீட்டோஸ்ல எங்க வைப் எல்லாம் நைட்லாம் மிட் நைட்ல பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி பார்ட்டி எனக்கு என்னன்னா நார்த் வந்து எனக்கு நார்த்தோட சவுத் தான் நிறைய போகணும்னு ஆசை. ஏன்னா நிறைய ட்ரெக்கிங் போகணும், நிறைய பீச் கிளீனா சூப்பரா இருக்குமா, எனக்கு அதான் போகணும்னு ஆசை. கவர் பண்ண முடியல எதுவுமே. ஏன்னா உங்களுக்கு அக்சசபிலிட்டி கம்மியா இருக்கும் டிரான்ஸ்போர்டேஷன். பட் எனிவே இட் வாஸ் a very good trip. Nice meeting you, brother. Nice meeting you too. We'll be in touch. Yeah, sure. லைட்டிங்ஸ் இல்லைன்னா சேப்பாக் ஸ்டேடியம் நல்லாவே தெரியும். என்னங்க லேப்டாப் தூக்கின்னு வரீங்க? வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? Thank you. Is it possible? Can we see the picture? Okay. Hi guys, please like, share and subscribe to his channel. And please do come to Indigo, okay? You'll meet us.